ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான கே ட்ராமா A Typical Family. எபிசோடோட ஸ்டார்ட்ல சூப்பர் கூல் ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஆஹா, எக்ஸ் சூப்பர் கூல் ஃபேமிலி. ஏன்னா இவங்களுக்கு இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் போச்சு. ஹீரோவோட அம்மாவும் பவர் ரீகெயின் பண்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ரோஸ குதிச்சு பறக்க சொல்ல ரோஸால முடியல. ஹீரோங்க சோகமா குடிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோவோட பொண்ணு இல்லனாக்கு பாட்டி சொல்றது காதலே விழாது. ஹீரோவோட அம்மாவும் மவுண்டைன் கிளிஃப்ல நின்னுட்டு நமக்கெல்லாம் பவர் மட்டும் கிடைக்கல, எல்லாரும் கடல்ல குதிச்சிடலாம்னு சொல்ல, ஆனா ஹீரோ அம்மா கத்துறதை யாரும் கேட்க மாட்டாங்க. சடனா பார்த்தா ஹீரோவை காணோம். ஒருவேளை பாஸ்டுக்கு டிராவல் ஆகிட்டானு ஹீரோ அப்ப சொல்ல, அம்மா பேசினதுல இன்ஸ்பயர் ஆகி ஹீரோ கடல்ல குதிச்சுட்டா இருப்பல. அப்படி ஹீரோ கடல்ல இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு பொண்ணோட ஞாபகம் வருது. கடல்ல விழுந்த ஹீரோவை ஹீரோயின் தான் மூச்சு கொடுத்து காப்பாத்துவாங்க. ஹீரோயினை பார்க்கும்போது தான் இறந்து போன ஒய்ஃப் மாதிரியே இருக்க ஹீரோவை அக் பண்ணிட்டு அப்படியே வாங்கிடுவாரு. இப்ப ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. ஏன்டா சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணனு எல்லாரும் கேட்க, ஆனா ஹீரோ சூசைட்ல பண்ணலையா, கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாராம். இதே போய் தான் நானும் உன் பொண்ணு கிட்ட சொன்னேன்னு சொல்லி ரோஸும் சொல்ல, அங்க ஹீரோவோட பொண்ணு போன்ல விளையாடிட்டு இருப்பா. இங்க பாட்டியும் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, காப்பாத்தின பொண்ணுடைய போன் நம்பர் கூட வாங்கலையேன்னு. இந்த பாட்டிக்கு கனவுல ஃபியூச்சரை பார்க்க முடியும், அதுதான் இவங்களோட பவர். ஆனா என்ன பிரச்சனைனா இவங்களால தூங்க முடியல. அதுக்காக ஒரு மெசேஜ் சென்டருக்கு போவாங்க. அங்கதான் ஈரினும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஈரினும் ஒரு ஸ்பெஷல் டீயை கொடுத்து மசாஜ் பண்ணிவிட பாட்டிக்கு தூக்கம் வந்துடும். நிறைய நேரம் தூங்குவாங்க. இதுல பாட்டி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஹீரோயினை பார்க்கும்போது இன்னும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. தன் பையனை காப்பாத்தின பொண்ணு நீ தானே அந்த பொண்ணுன்னு காசு கொடுக்க. ஹீரோயின் வாங்க மாட்டாங்க. சரி வீட்டுக்கு வரியாமான்னு கேட்க ஹீரோயின் தன்னோட ஓனரை பார்ப்பாங்க. அதனால பாட்டி காசு கொடுத்து ஓனரை கரெக்ட் பண்ணிடுவாங்க, வீட்டுக்கே மசாஜ் பண்ண அனுப்புமான்னு. அடுத்த நாள் ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டுக்கு வர அந்த வீடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கொகாலாம் வச்சிருப்பாங்க. வீடு ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா உள்ள ரொம்பவே எம்டியா இருக்கும். ஹீரோயினும் ஒரு ஒரு இடமா போய் செக் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு இடமும் ஹீரோயினுக்கு ஆச்சரியத்தை தான் தரும். ஆண்டி பாத்துருவாங்க. ஹீரோயினை கூட்டிட்டு போவாங்க. இங்க ஹீரோ தன்னோட ரூம்ல பயங்கரமா குடிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோவோட ரூமை பாக்குறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கும். எங்க பார்த்தாலும் ட்ரிங்க் பாட்டில் தான். ஹீரோ எந்திரிச்சு வர டோர்ல ஒரு நோட் இருக்கும், என்ன நடந்தாலும் வெளியே வராதுன்னு. நான் வருவேன்னு ஹீரோவும் கிச்சனுக்கு போய் குடிக்கிறதுக்காக பாட்டில் எடுக்க பாட்டில் ஓபன் பண்ண முடியாது. அப்ப கரெக்டா ஹீரோயின் டீ போட வர ஹீரோயின் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ எலக்ட்ரிக் ஓப்பனரை தேடிட்டு இருப்பாரு. தேடுன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருப்பாரு. அங்க இருக்க ஷெல்ஃப் எல்லாம் உடைச்சி சாமான எல்லாம் கீழே தள்ளி ரொம்ப அலப்பற பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ நைஸா பாட்டில தள்ளி விட்டுருவாங்க. அச்சச்சோ, நான் தான் சொன்னல இப்படி வைக்கிறது சேஃப் இல்லன்னு. இருங்க நான் கிளீன் பண்றேன்னு ஹீரோன்னு கிளீன் பண்ண ஆன்டி உள்ள வந்துருவாங்க. என் பையனை நீ 2 தடவை காப்பாத்திட்டமா, ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்ல ஹீரோ கிட்ட அல சொல்ல. ஆனா ஹீரோ, உனக்கு என்ன காப்பாத்தினதுக்கு ரிவார்ட் தானே வேணும், தா என் அம்மா கிட்ட வாங்கிக்கோன்னு ஹீரோ போயிடுவாரு. ஹீரோட அம்மாவும் நான் போய் பேசுறமான்னு பின்னாடியே போயிடுவாங்க. அப்ப ஹீரோயின் பாட்டிக்கு கொடுக்க வேண்டிய டீல இது பவுடர் மாதிரி ஒண்ணு கலப்பாங்க. அநேகமா ஸ்லீப்பிங் பில்ஸா தான் இருக்கணும். ஹீரோயினோட மசாஜ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹீரோயினோட சீக்ரெட்டே இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் தான். அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த பாட்டிக்கு போய் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் தன்னை பத்தி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு அப்பா அம்மா இல்லையா. இது வரைக்கும் 2 மேரேஜ் ஆயிருக்கான். ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல ஹஸ்பண்ட் சீட் பண்ணிட்டான். செகண்ட் மேரேஜ்ல ஹஸ்பண்ட் சரியான குடிகாரன், குடிச்சு வந்து அடிப்பானா. ஹீரோயினோட மண்டையை உடைச்சிருக்கான். ஹீரோயின் பண்ண 2 மேரேஜ் ஃபெயில் ஆகி ஹீரோயின் 2 பேர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிருப்பாங்க. இப்ப ஹீரோட அம்மாவும் ஹீரோவை பத்தி சொல்வாங்க. ஹீரோ அவரோட சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா. வைஃப் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஹீரோ இந்த மாதிரி குடிகாரனா மாறிட்டானா. இப்ப ஹீரோயினை வீட்டுக்கு போக ஹீரோட அம்மா தான் ஹஸ்பண்ட் கிட்ட ஹீரோனை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட ஆர்ஃபன்ஸ் எல்லாம் அங்க ஹீரோயின் தான் அம்மாவை போய் மீட் பண்ணுவாங்க. ஹீரோயின் ஒரு பொய்க்காரி, சொன்னதெல்லாம் பொய் தான். அதுவும் ஹீரோனோட குக்கிங் ஸ்டைல பாக்கணுமே, கேஸ் ஆன் பண்றதுக்கு பல வித்தியை காட்டுவாங்க. கடைசியில குக் பண்ணாம அப்படியே நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. ஹீரோட அம்மாக்கு ஹீரோனை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கு ஹீரோட அப்பாவும் சொல்வாரு, எனக்கு தெரியும் உனக்கு அவளை பிடிக்கும்னு, ஏன்னா ஒரு ஆர்ஃபன் இல்ல, அவளை நீ என்ன பண்ணாலும் சண்டைக்கு யாரும் வர மாட்டாங்க என்ன மாதிரி. இப்படி ஹீரோ அப்பா புலம்பிட்டு இருக்கும் போதே ஹீரோ அம்மா தூங்கிடுவாங்க. அப்ப ஹீரோ அம்மாக்கு கனவுல ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலி ரிங் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோ அம்மாக்கு புரிஞ்சிருச்சு, இவங்க பவர் ரீஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி ஹீரோயின் தான். அதனால அபிஷியலா சாட்டர்டே இன்வைட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. சாட்டர்டே தான் ஹீரோவோட பொண்ணு இல்னாக்கு பர்த்டே. ஹீரோவும் போய் தன் பொண்ணோட டோர் முன்னாடி நின்னு, உனக்கு ஏதாவது வேணுமா, நான் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. அவ ரூம்லயே இருக்க மாட்டா, அவ வெளியே தான் இருப்பா. இரவும் தான் பொண்ணு கிட்ட நான் கடல்ல குதிக்கலன்னு சொல்ல, இல்லனா சரி ஓகேன்னு டோரை க்ளோஸ் பண்ணிப்பா. அடுத்த நாள் ஹீரோட ஃபேமிலி இன்கமே இந்த ஜிம்மு தான். அந்த ஜிம்முக்கு ஒரு அழகான பொண்ணு வருவா. எல்லாரோட கண்ணும் அவ மேலதான் இருக்கும். இவளோட பேரு கிரேஸ். தூங்கிட்டு இருக்க ஹீரோவை கூப்பிட ஹீரோ எந்திரிச்சு போய் வேற இடத்துல படுத்துப்பாரு. கிரேஸும் நான் வேலைக்கு வந்திருக்கேன், நீங்க தானே ஓனர்னு கேட்க ஹீரோ ரெஸ்யூம்ன்ற டைட்டில் மட்டும் தான் படிப்பாரு. உடனே வேலை கொடுத்துருவாரு. ஆனா ரோஸ் விட மாட்டா. உனக்கு இன்டர்வியூ வைக்கணும்னு முக்கியா 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. தூங்கி எந்திரிச்சு ஹீரோவும் வர ரோஸ் கிட்ட என்ன இந்த பக்கம்னு கேட்க அவ இனிமே டயட்ல இருக்க போறலாம். இதுதான் அவளோட லாஸ்ட் சிப்ஸ் பேக்கெட்டாம். ஹீரோ கொஞ்சம் காசு கொடுப்பாரு இல்னாக்காக பிரசன்ட் வாங்குறதுக்கு. ரோஸ்
ஒரு கிளினிக் வச்சிருப்பா, ஃபேட் செக்ஷன் கிளினிக். ஆனா இவள பாக்குற யாருக்கும் நம்பிக்கையே வராது. அதனால டாக்டர் ரோஸ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்வாரு. அந்த கடுப்புலயே ரோஸ் சாப்பிட போக அவகிட்ட இருந்த 2 கார்டு மேக்ஸ் அவுட் ஆயிரும். வேற வழியே இல்லாம ஈரு கொடுத்த காசு செலவு பண்ணிடுவா. அடுத்த நாள் இன்னைக்குதான் ஈரோட பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக பார்ட்டி ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தடவை கூட அவங்க பண்ணதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஈரோக்கு கொஞ்சம் டவுட் வரும். அப்ப ரோஸும் வருவா. கிஃப்ட் எங்கன்னு கேட்க அவ ஷிப்பிங்ல வருது, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்குன்னு கதை விடுவா. ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. அப்ப ஹீரோயின் வருவாங்க. எல்லாரும் சாப்பிடறதுக்கு ரெடியாக ஹீரோ ஃபேமிலி மொத்தமா ஹீரோயினை தான் குறுகுறுன்னு பாத்துட்டு இருப்பாங்க. நைஸா பாட்டியும் நீயும் சிங்கிள் என் பையனும் சிங்கிள் 2 பேரும் மிங்கிள் ஆகிடுங்களேன்னு சொல்ல ஹீரோயின் கொஞ்சம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஹீரோ ஆல்ரெடி கெஸ் பண்ணதுனால முதல்ல என் ஃபேமிலி என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, 13 வயசு இருக்கும். அவ யாருக்கிட்டயும் பேச மாட்டா. அப்படியே மீறி நீ அவளை டிசிப்ளின் பண்ணணும்னு நினைச்சனா நீ அபியூசிவான ஸ்டெப்ப மாறிடுவ. ஹீரோயினும் நான் கேட்க ஹீரோப்பா சப்போர்ட் பண்ணுவாரு. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, நான் கூப்பிடுறேன் பாருன்னு இல்ல கூப்பிட. ஆனா அவ ரூம்ல லாக் பண்ணிக்கிட்டலாம். ஹீரோ தான் ஃபேமிலியை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருப்பாரு. பத்தியா என் பொண்ணு அப்படிதான் போய் லாக் பண்ணிப்பா, யார் கூட்டாலும் வரமாட்டா. அப்புறம் இவ என் சிஸ்டர் அப்படின்னா உனக்கு சிஸ்டர் இன் லாவா. இவளோட வேலையே எங்க குடும்பத்துடைய காசெல்லாம் செலவழிக்கிறது தான். முதல்ல ஒரு வைன் பார் ஸ்டார்ட் பண்ணா, இப்போ ஒரு கிளினிக் வச்சிருக்கா. ஆமா நீ ஏன் ஒர்க்குக்கு போல, தூங்கிட்டாங்களா வேலையை விட்டு? இப்படியே விட்டா ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிட்டு வருன்னு ஹீரோமா ஹீரோவை இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரோஸும் ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருப்பாங்க. என் தம்பி சொன்ன மாதிரி என் ஃபேமிலி அவ்வளவு மோசம் இல்ல, எனக்கும் பறக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா ஹீரோயின் என்ன நினைச்சுப்பாங்கன்னா ரோஸ் முன்னாடி ஃபிளைட் அசிஸ்டன்டா இருந்ததான் நினைச்சுப்பாங்க. ரோஸோ தண்ணி கேட்க ஏன்னா அவளால சாப்பிட முடியாதான், அவ டயட் கண்ட்ரோல்ல இருக்காளாம். ஃபுட்டை முன்னாடி வச்சுட்டு டயட் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹீரோட அப்பா மட்டும் இல்னாவோட ரூமுக்கு போய் கேண்டில் அது ஊதுமான்னு கேட்க அவ போனை நோண்டிட்டு சூப்பு கேட்பா. ஹீரோட அப்பாவும் நான் பண்ணி கொடுக்குறேன், அப்ப நீ கீழே வருவியான்னு கேட்க இல்லனா ஓகே செல்வா. ஹீரோயின் தண்ணி எடுக்கிறதுக்காக வருவாங்க. ஹீரோயின் இருக்கிறது கூட தெரியாம ஈரமாவும் ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கோவத்துல ஈரமாவும் உன்னால்தான் உன் ஒய்ஃப் செத்து போனா, நான் சொன்னேன் உன்கிட்ட உன் ஃபியூச்சர்ல உன் ஒய்ஃபை நான் பாக்கலன்னு. ஆனா நீ என்ன சொன்ன, என் ஃபியூச்சரை நானே கிரியேட் பண்ணுவேன்னு சொன்னேன். அவளை பிரெக்னென்ட் ஆக்குனேன். அதுல இருந்து தான் நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் தப்பு தப்பா நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல இது தப்பான டைம்ல வந்து இல்லனா கேட்டுருவா. அவ எதுவும் சொல்ல மாட்டா. அவ பாட்டுக்கு கீழே வருவா, கேண்டில் ஊதுவா, திரும்பி மேல போயிடுவா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால ஹீரோ வெளியே போயிடுவாரு. அப்ப இல்லனா ஜன்னல் வழி ஹீரோவை பார்த்துட்டு இருப்பா. தான் பிறப்புதான் இந்த தப்புக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறா. இப்ப மழை வர வர அங்க இருந்து ஃபுட் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். இந்த சம்பவத்தினால பாட்டி அப்செட் ஆகி நெஞ்ச புடிச்சிட்டு சரிஞ்சிருவாங்க. பாட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்காக ஹீரோட அப்பாவும் தூக்கிட்டு போக ஹீரோனை ஸ்டவ் ஆஃப் பண்ண சொல்வாரு. ஹீரோனை உள்ள போக ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோனுக்கு நெருப்புனா பயம் போல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப இல்லனா வந்து ஆஃப் பண்ணிடுவா. அன்னைக்கு ஹீரோயின் டீல ஏதோ கலந்தத இல்லனா பாத்திருப்பா. என்ன கலந்தீங்கன்னு கேட்க ஹீரோயின் ஒரு ஸ்வீட் பவுடர்னு போய் சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு இல்லனாவும் போக எங்க ஹீரோ தன்னோட ஒய்ஃப பக்கத்துக்கு தான் வந்திருப்பாரு. அங்க வந்து ஒய்ஃபோட அம்மா அப்பா கோவப்படுவாங்க. ஹீரோ இப்படி ஒரு நிலைமையில தன்னோட பொண்ணை பார்க்க வந்திருக்காருன்னு. அப்பா போயிடுவாரு. அம்மாவை வந்து ஹீரோ கிட்ட பேசுவாங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்து 7 வருஷம் ஆயிருக்கும். ஹீரோவும் அந்த கார்ல தான் இருந்திருப்பாரு. ஆனா சின்ன ஸ்கிராச் கூட இல்லாம தப்பிச்சிருப்பாரு. உயிர் இருக்கிறது தப்புலன்னு அவங்களும் அட்வைஸ் பண்ணிட்டு போக ஹீரோ நீங்க அவன்ல சூப்பர் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லனாவும் போன் நோட்டிட்டே வருவா. ஹீரோயின் செஞ்ச சூப்பு மேல இல்லனாக்கு நம்பிக்கை இல்ல. அதனால ஹீரோயினே ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாங்க. சூப் நல்லா இருக்குன்னு சொல்ல இல்லனாவும் சாப்பிடுவா. ஹீரோனோ உங்க அப்பா இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கலன்னு சொல்ல ஆனா இல்லனா ஓடு செல்வா. தன் குடும்பத்துல இருந்து ரொம்ப தூரம் ஓடு செல்வா. எனக்கு புரியாது ஏன்னு கேட்க அப்பதான் இல்ல சொல்வா. இல்லனாவோட குடும்பத்துல எல்லாருக்கும் சூப்பர் பவர் இருக்கு. ஆனா மாடர்ன் லைஃப் ஸ்டைல் காரணமாக அவங்க சூப்பர் பவர் எல்லாம் போயிடுச்சு. பாட்டிக்கு தன் கனவு மூலமா ஃபியூச்சர் பார்க்க முடியும். ஆனா அவங்களுக்கு இன்சோமனியா, அவங்களால தூங்க முடியாது. ரோஸால பறக்க முடியும். ஆனா ரொம்ப குண்டாயிட்டா, ஒபிசிட்டி, அதனால பறக்க முடியாது. ஹீரோக்கு தான் பாஸ்ட் போய் பார்க்க முடியும். பாஸ்ட்ல இருக்க நல்ல மெமரிஸ். ஆனா தான் ஒய்ஃப் இருந்ததுல இருந்து ஹீரோக்கு டிப்ரெஷன். ஹீரோவாலையும் பாஸ்டுக்கு போக முடியல. இல்லனாக்கு பவரே இல்லையா. அதுதான் பாட்டிக்கு வருத்தமே. இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் ஆச்சரியமா கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ப மாட்டாங்க. ஹீரோ வீட்டுக்கு வர ஹீரோயின் இன்னும் அங்கதான் இருப்பாங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவன் என்ன பண்றேன்னு கேட்க பர்த்டே அன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு நான் சூப் பண்ணேன்னு ஹீரோயின் சொல்வாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தான் பொண்ணு சாப்பிட்டாலான்னு. இன்னும் சாப்பிட்டா. உங்களுக்கு சூப்பர் பவர் இருக்காமே, உங்களால பாஸ்டுக்கு போக முடியுமாமே. உங்க பொண்ணு நிறைய விஷயத்த இமேஜின் பண்றா. இதுகிட்ட இருப்போம். நான் டிப்ரெஷன்ல இருக்கேன். நான் யாரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணணும். அவங்கள என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. நான் விட்டுட்டேன். என்னால யாரையும் பாதுகாக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் சொல்வாங்க. அது உண்மையில நான் உங்களை பார்த்தேன் அன்னைக்கு அந்த கடல்ல என்ன நடந்ததுன்னு. அன்னைக்கு என்ன இருக்கும்னா ஒரு குட்டி பொண்ணு தன்னோட பொம்மையை கடல்ல போட்டிருப்பா. அந்த பொம்மை வேணும் நான் அடம் பிடிச்சிட்டு இருப்பா. அந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக தான் ஹீரோ கடல்ல குதிச்சிருப்பாரு. ஹீரோயின் போய் காப்பாத்திருப்பாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த பொம்மை கீழே கிடக்கும். அந்த குட்டி பொண்ணு வந்து ஆசையை எடுத்துட்டு போயிடுவா. ஹீரோயினும் என்னையும் இந்த மாதிரி ஒருத்தங்க காப்பாத்திருக்காங்க. ஆனா நான் யோசிப்பேன் என்ன எதுக்காக காப்பாத்தினாங்கன்னு. எனக்கு பதிலா வேற ஒருத்தங்களை காப்பாத்திருக்கணும்னு நினைப்பேன். ஆனா நான் சாக்க மாட்டேன். ஏன்னா இந்த லைஃப் அவங்க கொடுத்தது. அவங்களுக்காக நான் வாழ்ந்து நினைக்கிறேன். இப்படி எல்லாம் ஹீரோன்னு சொல்ல ஆனா ஹீரோ என்னால யாரையும் காப்பாத்த முடியாதுன்னு போயிடுவாரு.
ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இன்னொரு முகமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல சீட் பண்ணிட்டான் டைவர்ஸ் பண்ணிருப்பாங்க. செகண்ட் மேரேஜ்ல அந்த பையன் பாட்டில தூக்கி அடிச்சிருப்பான். ஆனா ஹீரோயின் மண்டியில பட்டிருக்காது. அவன் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கினே ஹீரோயின் தன்னோட மண்டியை தானே உடைச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஹீரோயின் தன்னோட சேவியரா நினைச்சுதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. தன்னை காப்பாத்தின மாதிரி இருக்கான்றதுனால தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்பவும் ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. தன்னோட சேவியர் மாதிரி இருக்காருன்றதுனால இத பத்தி தன்னோட டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த டீம்ல ஹீரோனோட அம்மா இருப்பாங்க. கிரேஸ் இருப்பா. ஒரு தாடிக்காரன் இருப்பான். ஹீரோனால இன்னும் சொன்னதை நம்ப முடியல. ஆனா ஹீரோவோட ஃபேமிலி இன்கமே அந்த ஜிம் மட்டும்தான். அந்த ஜிம்ல இருந்து வர காசு மூலமா இவங்களால பணக்காரங்களா ஆயிருக்க முடியாது. இல்லனா சொல்ற மாதிரி அந்த பாட்டிக்கு பவர் இருந்ததுன்னா அவங்க தான் தன்னோட கனவு மூலமா லாட்டரி டிக்கெட் நம்பர்ல கண்டுபிடிச்சு இந்த மாதிரி பணக்காரங்க ஆயிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான். இப்ப பாட்டி புலம்பிட்டு இருப்பாங்க. ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் போதேன்னு. அவங்களுக்கு தூக்கம் வரலையா. எங்க ஹீரோயின் டீம்லயும் ஹீரோயின் மட்டும் வாழ கண்ணாலேயே ஷூட் பண்றவங்க போலன்னு சிரிச்சிட்டு இருக்க. ஆனா இந்த ஃபேமிலிக்கு தான் பவர் போயிடுச்சு. பவர் போன விஷயத்த சொல்லி ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணி ஆகணும். அதுக்காக இன்னோட மனசை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்க ஹீரோ தன்னோட பொண்ணுக்காக ஒரு பன்னி கிஃப்ட் பண்ணுவாரு. அவளும் தேங்க்ஸ் சொல்லி வாங்கிப்பா. ஹீரோ எப்பவுமே தன் பொண்ணோட பர்த்டேக்கு இந்த மாதிரி பன்னி இதை கிஃப்ட் பண்ணுவாரு. அப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக். எல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோ இந்த மாதிரி ஒரு பன்னி இதை கொடுப்பாரு. இல்லாத நேரத்துல அந்த இடத்துல இந்த பன்னி இருக்குமா. தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோ பாஸ்டுக்கு மறைஞ்சு போயிடுவாரு. ஹீரோவோட ஐபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்ப ஒரு செகண்ட் இல்னாவோட கண்ணு மாறும். ஹீரோ திரும்பி வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். பக்கத்துல தன்னோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பா. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த டைம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.